தமிழகத்தில் முதலாக தூத்துக்குடியில் பச்சிளம் குழந்தைகள் செவிப்புலன் பரிசோதனைக்கான முன்னோடி திட்டத்தை தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி துவங்கி வைத்தார். இனி தூத்துக்குடி மாவட்டத்தில் காது கேளாத குழந்தைகளே இருக்காது என பெருமிதம் தெரிவித்தார். தனியார் மருத்துவமனையில் 8 லட்சம் வரை செலவாகக்கூடிய இந்த சிகிச்சை கலைஞர் காப்பீட்டு திட்டத்தில் இலவசமாக செய்ய முடியும் என மருத்துவர் தெரிவித்தார். உலகில் இன்னும் 20 ஆண்டுகளில் செவித்திறன் குறைபாடு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுக்கும் என உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. நாட்டில் பிறக்கும் குழந்தைகளில் 1006 பேர் செவித்திறன் குறைபாட்டுடன் இருக்கின்றனர். எனவே குழந்தைகள் பிறந்த உடனேயே செவித்திறன் குறைபாட்டை கண்டறிந்தால் உடனடியாக சிகிச்சை அளித்து அவர்களுடைய செவித்திறனை மேம்படுத்த முடியும். எனவே பிறக்கும் குழந்தைகளின் செவித்திறன் குறைபாட்டை கண்டறிவதற்காக பரிசோதனைக்கான சிறப்பு திட்டம் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, கோவில்பட்டி மற்றும் திருச்செந்தூர் அரசு தலைமை மருத்துவமனைகளில் இன்று தொடங்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி முன்னேற்பாட்டில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் தலைமையில் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், தமிழக மீன்வளம், மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இந்த திட்டத்தை இன்று தொடங்கி வைத்தனர். அப்போது அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தொடர்ந்து 3 ஆண்டுகள் இந்த பரிசோதனைக்காக புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. பிறக்கும் குழந்தைகளில் காது கேளாமல் பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை உலக நாடுகளில் இருப்பதை விட 6 மடங்கு இந்தியாவில் அதிகமாக உள்ளன. அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் அதிக குழந்தைகளுக்கு பிறவியிலேயே காது கேளாத பாதிப்பு ஏற்படுகிறது. உறவுமுறை திருமணத்தின் காரணமாகவே இதுபோன்ற குறைபாடுகள் ஏற்படுகின்றன. இன்று தொடங்கப்பட்டுள்ள பரிசோதனை திட்டத்தால் குழந்தைகளின் செவித்திறன் பரிசோதனை செய்வதன் மூலமாக வரும் காலங்களில் இங்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் யாருக்கும் செவித்திறன் குறைபாடு என்பதே இருக்காது என கூறினார். இந்தியாவிலேயே முதல் முறையாக தூத்துக்குடியில்தான் இந்த திட்டம் துவங்கப்பட்டுள்ளதாக கூறிய தனியார் தொண்டு நிறுவனர் ரஞ்சித், இதே சிகிச்சைக்கு தனியார் மருத்துவமனையில் 30,000 முதல் 8 லட்சம் வரை செலவாகும் என்றும், இந்த சிகிச்சையை கலைஞர் காப்பீட்டு திட்டம் மூலம் இலவசமாகவே பெற முடியும் எனவும் கூறினார்.